Yeah, big moment. Big wicket too. And Natarajan strikes. நாளா ஸ்டேட் பிளேயர் லிஸ்ட் வச்சு உட்கார்ந்திருக்கேன். பிளேயர்லாம் கிடையாது. ஏதோ லக்ல அடிச்சிருக்கான். ஸ்டேட் லிஸ்ட்ல தேனா எப்படி கிடப்பான்? இந்த ஸ்கூல்லே நல்லா விளையாண்டு, அது மட்டும் இல்லாம சேலம் கிளப்ல எல்லாம் விளையாண்டு, திண்டுக்கல் டிராகன்ஸ்ங்கிற டீம்ல ஜெயிச்சு, ஐபிஎல் செலக்ட் ஆகி அதில் நல்லா பவுலிங் போட்டு இந்தியாவில் செலக்ட் ஆகி எல்லா வீரரும் முறியடிப்பாரு. என்னோட 20 வயசில் தான் நான் கிரிக்கெட் பால்னால் என்னன்னே தெரியும். ஐ திங்க் 2011 நினைக்கிறேன். அண்ணாவோட ஃப்ரெண்டு மூலயமா எனக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது சென்னையில். இப்போ சென்னையில் 4th டிவிஷன் ஆடினேன். ஸோ அங்கேருந்து தான் என்னோட கெரியர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. How is that for bowling? Absolutely magic delivery this. ஸோ பேசிக்காக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, எல்லா ஸ்டேட்லேருந்து under-19, under-16, under-23 ஸ்டேட் ஆடி தான் ரஞ்சி ட்ராஃபி ஆடுவாங்க. நான் எந்த ஸ்டேட்டும் டைரெக்டாக ரஞ்சி ட்ராஃபி ஆடினேன். Big one, big shot, up goes the finger. நல்லா ஹாப்பியாக போயிட்டு இருப்போ தான் சஸ்பெக்ட் ஆக்ஷன் சொல்லிட்டாங்க. என்னோடய ஃபஸ்ட்டு டெபு கேமை அது வாழ்நாள் ஃபுல்லாக மறக்கவே முடியாது. அந்த இதை நான் சஸ்பெக்ட் ஆக்ஷன்லேருந்து வந்ததுக்கப்புறம் டிஎன்பிஎல் நடந்தனால தான் நான் நட்ராஜனா யார் அப்படின்னு தெரிய வந்தது. ரஞ்சி ட்ராஃபி ஆடுறதுக்கு முன்னாடி எனக்கு எல்போ பிரச்சனை வந்தது. அந்த வருஷம் ஃபுல்லாக நான் வந்து டிஎன்பிஎல் மட்டும்தான் ஆடிருந்தேன். ஏன்னா எல்போ சர்ஜரி பண்ணியிருந்தேன். மறுபடியும் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணிருந்தேன். அப்போ தான் நம்ம எஸ்ஆர்ஹெச் டீம் எடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பி. Special. Outstanding again. Just talking about him, raving about him. And he gets one of the best players in the world. இதோட எங்கள் அப்பா அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்க முடியுமான்னு தெரியாது. அவங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. பேசிக்காக இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, என் ஃபேமிலி கிரிக்கெட் தெரியாது.